இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் கரூர் வேலுசாமிபுரத்தில் நடத்திய அந்த நிகழ்வில் 41 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். நேற்று சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். மொத்தம் 42 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் தமிழக காவல்துறை மின்சாரத்தை தடை செய்தது. கூட்டத்திலே யாரோ செருப்பு வீசியது. திமுக அரசு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாது என்றெல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் வட இந்தியாவிலிருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சியின் நடிகையாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இவர்களெல்லாம் திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார்கள். திமுக அரசு நிரபராதி என்றோ அல்லது திமுக அரசு குற்றவாளி என்றோ வாதிடுவது நம்முடைய நோக்கமல்ல. ஆனால் அங்கே நடந்தது என்ன என்பதை பற்றி ஒரு ஊடகத்தில் சரியாக பேச வேண்டும். பல ஊடகங்கள் அங்கே நடந்த செய்திகளை உண்மையாக பேசியிருக்கிறது. சில ஊடகங்கள் தாறுமாறாக திரித்து கூறியிருக்கிறது. அங்கே நடந்த சம்பவத்திற்கு நடிகர் விஜய் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு என்று பல ஊடகங்கள் சொல்லி இருக்கிறார்கள். சில ஊடகங்கள் திமுக அரசுதான் இந்த சதியை நடத்தியது, கரூரிலே இருக்கின்ற திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம். இந்த சம்பவம் நடந்தவுடன் எப்படி பல ஆம்புலன்ஸுகள் அணிவகுத்து உடனே வந்தது, எப்படி உடனடியாக செந்தில் பாலாஜியுடைய முத்திரை குத்தப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் அந்த கூட்டத்திற்குள் வந்தது என்றெல்லாம் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கிறது. பலர் மயங்கி கீழே விழுகிறார்கள், பலருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது, நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. அதை பற்றியெல்லாம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்னேற்பாடாக கவனிக்கவில்லை. மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்கவில்லை. ஆனால் குடிநீர் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டிலே சில ஊடகங்கள், சில அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது மிச்சம் இருக்கின்ற மக்களுக்கும் குடிநீர் கொடுக்க கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களா என்ற கேள்வி எழுகிறது. சரி, இந்த கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அத்துமீறினார்கள், அடங்க மறுத்தார்களா என்று பார்த்தால், இதற்கு முன்பு நடந்த மதுரையிலே விஜய் நடத்திய மாநாட்டில் அந்த நாற்காலிகளை விஜய் கட்சியை சார்ந்த ரசிகர்களே உடைத்து எறிந்தார்கள். குழந்தைகளோடு வந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு தராமல் சில குழந்தைகளை தூக்கி வெளியே போட்டுவிட்டு அந்த பாதுகாப்பு அரணை தாண்டி ஏறி குதித்தார்கள். சிலருக்கு அங்கே நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அங்கே குடிநீர் ஏற்பாட்டை சரியாக கவனிக்கவில்லை, குடிநீர் விநியோகம் சரிவர நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அந்த நிகழ்ச்சி, அந்த மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு ஆயிரக்கணக்கான நாற்காலிகளை விஜய் ரசிகர்கள் உடைத்து நொறுக்கினார்களா இல்லையா? கட்டுப்பாட்டை காக்க தவறியது விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள். கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்தாமல் இருந்தது அந்த நிகழ்ச்சியை, அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், அந்த கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் விஜயும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த மதுரை மாநாட்டில் பல இளம் பெண்கள் மயங்கி கீழே விழுந்தார்களா இல்லையா? மயங்கி கீழே விழுந்தவர்களை, அந்த இளம் பெண்களை இளைஞர்களே தூக்கி கொண்டு போனார்களா இல்லையா? அவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்தார்களா இல்லையா? அந்த தவறிலிருந்து நடிகர் விஜய் கட்சி பாடம் கற்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த தவறிலிருந்து தன்னை விஜய் கட்சி திருத்தி கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நாற்காலிகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. மதுரை மாநாட்டிலே பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். மயங்கி விழுந்த இளம் பெண்களை தூக்கி கொண்டு இளைஞர்களே ஓடி இருக்கிறார்கள், உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த மாநாட்டிலேயே நடந்தது. இத்தனைக்கும் மிகப்பெரிய மைதானத்தில் நடந்த மாநாட்டில் இப்படிப்பட்ட கோரமான சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள் நடந்தது. இனி அப்படி நடக்க கூடாது என்று விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சரியான நடவடிக்கையை கரூர் வேலுசாமிபுரத்தில் எடுத்திருந்தால் 42 உயிர்கள், இன்று வரை 42 உயிர்கள் போயிருக்காது. இந்த கொடூர கோர மரணம் நிகழ்ந்திருக்காது. விஜய் கட்சியுடைய நிகழ்ச்சியை பற்றி பலரும் பேசி இருப்பார்கள். இவ்வளவு எதிரான விமர்சனங்கள் வந்திருக்காது. ஆனால் கடந்த கால தவறுகளில் இருந்து, கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மோசமான அனுபவங்களில் இருந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் நடிகர் விஜயும் இன்று வரை மீண்டு வராமல்
அந்த கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் இப்பொழுது நடந்த தவறுக்கு 42 உயிர்கள் போனதற்கு பிறகு இப்பொழுதும் பழியை மற்றவர்கள் மீது போட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எப்படி அரசியலில் ஒரு அறம் சார்ந்த நிகழ்வாக இருக்கும்? நடந்த நிகழ்வுக்கு இவர்கள் கட்சி நடத்திய கூட்டத்தில் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் அரசே ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் கூட உஷாராக இருந்திருக்க வேண்டியது, முன்னெச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டியது நடிகர் விஜய் கட்சியும் அவருடைய நிர்வாகிகளும் தான். வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் வருகின்றவர்களுக்கு கட்டுப்பாட்டை போதித்திருக்க வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் கூடுகின்ற இடத்தில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதை கடுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு கடந்த மே மாதம் மகாபலிபுரத்தில் வன்னியர் சங்கத்தின் இளைஞர் பெருவிழா மாநாடு. அந்த மாநாட்டு பந்தலில் மட்டும் 5 லட்சம் பேருக்கு மேல் கூடினார்கள். ஒரு 20 இளைஞர்கள் ஒரு உயர்ந்த கட் அவுட்டின் மீது ஏறுகிறார்கள். ஏறுகின்ற காட்சியை பார்த்துவிட்டு அங்கே மேடையிலே இருந்தவர்கள் அந்த கட் அவுட்டின் மீது யாரும் ஏறக்கூடாது, கீழே இறங்குங்கள் என்று பலமுறை சொல்லியும் கேட்கவில்லை. பொறுத்து பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் அவரோடு அன்புமணி அவர்களும் மேடையை விட்டு கீழே இறங்கினார்கள். வேகமாக அந்த கூட்டத்திற்குள் சென்றார்கள். அந்த கட் அவுட்டின் மேலே இருந்த இளைஞர்களை கீழே இறங்க சொல்லி கண்டிப்பாக உத்தரவிட்டார்கள். நீங்கள் கீழே இறங்கினால்தான் நான் இந்த இடத்தை விட்டு மேடைக்கு போவேன், இல்லையே மேடைக்கு போக மாட்டேன் என்று அந்த இளைஞர்களை கண்டிப்பாக சொன்னதற்கு பிறகு அந்த இளைஞர்கள் கீழே இறங்கினார்கள். அதற்கு பிறகும் அன்புமணி அவர்களும் மற்றவர்களும் அமைதியாக இருக்கவில்லை. உடனடியாக அந்த உயர்ந்த கட் அவுட்டை பிரித்தார்கள். அந்த இடத்தில் அந்த உயரமான இடம் இருந்ததை அப்புறப்படுத்தினார்கள். அந்த இடத்திலே எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு சிரமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கட் அவுட்டை 10 நிமிடங்களில் பிரித்து எறிந்து எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது என்று அந்த மாநாட்டை கட்டுப்பாடான மாநாடாக நடத்தி காண்பித்தார்கள். ஏன் இதை விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கடைபிடிக்கவில்லை? இப்படி ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் கடைபிடித்திருந்தால் 42 உயிர்கள் அநியாயமாக போயிருக்காது. இந்த 42 உயிர்கள் போனதற்கு பிறகு அந்த உயிர்கள் ஏன் போனது என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் பழியை ஒருவர் மீது இன்னொருவர் போடுவது, விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் சில ஊடகங்களும் திமுகவின் மீதும் திமுக இவர்கள் மீதும் போடுவது, அந்த 48 உயிர்களை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. இவர்கள் தன்னை யோக்கியவான்கள் என்று காட்டிக் கொள்வதிலேதான் முழு முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியல் அவலங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் கேவலமான நிகழ்வு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.